பயாலஜில இருந்து இன்னைக்கான ஒரு क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா a fraction is increased the numerator by 20%. ஒரு fraction வந்து எனக்கு numerator and denominatorல increase ஆகுது and decrease ஆகுது. பட் அந்த fraction என்னன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படினா x by y இதுதான் அந்த fraction. சரியா? சோ இப்ப என்ன ஆகுது எனக்கு numeratorல 20% எனக்கு increase ஆகுது. அப்ப numeratorனா இதுதானே. சோ 20% increase ஆகுனா என்ன வரும்? 120 by 100 ன்னு போடுவோமா? சோ இத ரெடியூஸ் பண்ணேன் அப்படினா 6 by 5 அப்படினு வரும். சோ அப்போ 6 by 5. ஓகேவா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? denominator 20% decrease ஆகுதான். decrease ஆகுனா என்ன பண்ணுவோம்? 100 ல இருந்து 20 மைனஸ் பண்ணி போடுவோம். அப்போ 80 by 100 அப்படினு வரும். சோ இத ரெடியூஸ் பண்ணேன் அப்படினா 4 by 5 அப்படினு கிடைக்கும். சோ அப்போ 4 by 5. ஓகேவா? இப்போ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? we get 9 by 10. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 5 கேன்சல் பண்ணிக்கலாம். சோ இத கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இத கேன்சல் பண்ண அப்படினா 1 டைம், இது 2 டைம், இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணனா 5 டைம். சோ அப்போ x by y அப்படி இருக்கு நமக்கு என்ன வந்திருக்கு? 3 by 5 அப்படினு வந்திருக்கு. சோ இதுதான் நமக்கான கரெக்ட்டான ஆன்சர்.